வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மத்திய கிழக்கோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு பயங்கரமான அரசியல் சதுரங்கம். இது மாதிரியான ஆழமான அலசல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பமே இதுதான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு ஒரு செய்தி வெளியாகுது. பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண நியூஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுதான் புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. திடீர்னு அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வருது. பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப சிறப்பா போச்சு, சீக்கிரமே அடுத்த கட்டத்துக்கு நகர போறோம்னு சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி. ஆனா இதே செய்தி இன்னொருத்தருக்கு அப்படி இல்ல. யோசிச்சு பாருங்க, இந்த நியூஸை கேட்டதும் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகுக்கு எப்படி இருந்திருக்கும்னு. அமெரிக்கா ஈரானோட ஒரு டீல் போடுறதுங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பேரழிவு மாதிரி. ஒருத்தருக்கு நல்ல செய்தியா இருக்கிறது இன்னொருத்தருக்கு எவ்ளோ பெரிய சிக்கலை உண்டாக்குது பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி நேரடியா ராணுவ மோதல்ல இறங்க விரும்பல. அதுக்கு பதிலா பேசி தீர்த்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. இதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தையோட அடிநாதம். சரியே, அவங்க எதை பத்தியெல்லாம் பேசுறாங்க? முக்கியமா ஈரானோட அணுசக்தி திட்டத்தை பத்தி தான். ஆனா எதை பத்தி பேசலங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஈரானோட சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் பத்தியோ இல்ல மத்த நாடுகளுக்கு ஈரான் பண்ற உதவிகள் பத்தியோ இந்த பேச்சுவார்த்தையில ஒரு வார்த்தை கூட கிடையாது. இதுதான் இஸ்ரேலோட மிகப்பெரிய கவலையே. இப்ப நாம இஸ்ரேல் பக்கம் வருவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈரானோட ஏவுகணங்களை கட்டுப்படுத்தாத எந்த ஒரு ஒப்பந்தமோ அர்த்தமே இல்லாதது. தங்களோட பாதுகாப்புக்கு இது ஒரு நேரடி அச்சுறுத்தல்னு அவங்க பாக்குறாங்க. இது அவங்க ரெட் லைன், அதாவது தங்களோட சிவப்பு கூடா வச்சிருக்காங்க. இந்த நிலைமை எவ்வளவு அவசரமானதுன்னு தெரியுமா? பிரதமர் நெத்தன்யாகு தன்னோட வாஷிங்டன் பயணத்தை திடீர்னு மாத்தி அமைச்சிருக்கார். இன்னும் 3 நாள்ல அவர் வாஷிங்டன் போக போறார். பொதுவாவே ஒரு நாட்டு தலைவர் தன்னோட பயணத்திட்டத்தை இப்படி அவசரமா மாத்துறாருன்னா அங்க ஏதோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்க எவ்வளவு பெரிய அழுத்தத்துல இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம். இஸ்ரேலோட இந்த பதற்றத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த கான்செப்டோட பேரு வாய்ப்புக்கான சாளரம், அதாவது விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, ஈரானை ஒரு பெரிய அச்சுறுத்தலா இல்லாம ஆக்கறதுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு. அந்த டைம்குள்ள ஏதாவது செஞ்சே ஆகணும்னு அவங்க நம்புறாங்க. அதுதான் இந்த வாய்ப்புக்கான சாளரம். சரி, ஒருவேளை இந்த வாய்ப்பு கைவிட்டு போனா என்ன ஆகும்? இஸ்ரேலோட எதிர்கால திட்டங்கள்லாம் பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கிலையும் கிழக்கு ஆப்பிரிக்காவிலையும் ஈரானோட செல்வாக்கு தடையே இல்லாம வளர்ந்துட்டே போகும். இஸ்ரேல் ஏன் இவ்ளோ பயப்படுதுன்னு புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் பார்க்கணும். ஏன்னா போன வருஷமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. போன வருஷம் என்ன ஆச்சுன்னா, நெத்தன்யாகு ட்ரம்ப் கிட்ட உதவி கேட்டும் அது கிடைக்கல. அதனால இஸ்ரேல் தனியாவே களத்துல இறங்குச்சு. இதோட விளைவா அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்தி அப்புறம் போர் நிறுத்தம் வந்தது. ஆனா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, இந்த முறை ஈரான் பதிலடி கொடுத்தா அது எப்படி இருக்கும்னு இஸ்ரேல் நேரடியாவே ஒரு டேஸ்ட் பாத்துருச்சு. இது வெறும் தியரி இல்ல, ஒரு சின்ன ட்ரெய்லரே ஓடி முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மள கதையோட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு வருது. இஸ்ரேலோட இப்போதைய நிலைய விவரிக்க ஒரு அருமையான வார்த்தை இருக்கு: கிளாஸ் கேனன், அதாவது கிளாஸ் பீரங்கி. இந்த கண்ணாடி பீரங்கினா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது இஸ்ரேல் கிட்ட ஈரானை தாக்குறதுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. ஆனா ஈரான் திருப்பி அடிச்சா அந்த அடிய தாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட பாதுகாப்பே இல்ல. தாக்குறதுல புலி, ஆனா அடி வாங்கினா கண்ணாடி மாதிரி உடைஞ்சிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் கற்பனை இல்ல. ஈரான் திரும்பி அடிச்சா எப்படி இருக்கும்னு இஸ்ரேல் ஏற்கனவே அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்குச்சு. அதனால இந்த முறை ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இஸ்ரேல் முன்னாடி இப்போ 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு, எல்லாத்தையும் பணயம் வச்சு இப்போவே ஒரு முழுமையான தாக்குதலை ஆரம்பிக்கணும். அல்லது ஈரானை கட்டுப்படுத்துறதுக்கான இந்த வாய்ப்புச் சாளரம் நிரந்தரமா மூடுறத அமைதியா வேடிக்கை பார்க்கணும். இதுதான் அவங்க முன்னாடி இருக்கிற $1,000,000 கேள்வி. இப்போவே தாக்கி ஒரு பெரிய அழிவு சந்திக்க தயாரா இருக்கணுமா, இல்ல அமைதியா இருந்து இந்த வாய்ப்பை நிரந்தரமா இழக்கணுமா? என்ன ஒரு இக்கட்டான நிலைமை பாருங்க. நேரம் போய்கொண்டே இருக்கு. அந்த வாய்ப்புக்கான சாளரம் கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு வருது. இஸ்ரேல் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். இந்த கேள்வியோட உங்களை விட்டு போற. ஒருவேளை நீங்க அந்த முடிவெடுக்கிற இடத்துல இருந்தா உங்க கையில பயங்கரமான சக்தி இருக்கு, ஆனா அதே சமயம் ஒரு பேரழிவுகரமான பதிலடியும் காத்துட்டு இருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்க?
இது மாதிரியான ஆழமான அலசல்களுக்கு எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.